ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எலி தொல்லை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்டா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா எலி இருக்கிற இடமே தெரியாது, அது ஓடியே போயிடும். அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். பொதுவாகவே எலிகள் என்ன செய்யும்? இந்த ப்ளக்கில் போகிற வயரை அப்படியே கடிச்சு வச்சு போகிறோம், ஐஸ் பெட்டி பின்னுக்கு போய் உட்காந்துக்கிட்டு கடிச்சு வச்சு போகிறோம். கிச்சனில் சொல்லவே வேண்டியதில் அவ்வளோ அலோட் பண்ணோம்னா ஹாலில் உள்ள சோபாவை கூட நிரம்பி ஒரே நாளில் தூக்கி வீச பஞ்செல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் வாஷிங் மிஷின், நம்ம வெளியே பால்கனியில் வாஷிங் மிஷின் வச்சுருப்போம், அந்த வயரெல்லாம் கடிச்சு வச்சு போகிறோம். இதை எப்படி நம்ம இதை வந்து விரட்டலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நைட்டி அவங்க கடிச்சிருக்காங்க, 3 வாரத்துக்கு 3 நைட்டியை கடிச்சிருக்காங்க. வேறு யாரோட துணியுமே அவங்க கடிக்கலை. என் மேலே அவங்களுக்கு கொள்ள பிரியம்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய துணியை மட்டும், அதுவும் என்னோடய நைட்டியை மட்டும் பார்த்து நல்லா அழகாக நிரம்பி போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களை நம்ம வந்து எப்படி வரவிடாமல் ஆக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை 2 தலைவலி மாத்திரை, 650 mg வேணும். அப்புறம் மைதா மாவு வேணும், தண்ணி வேணும், பேக்கிங் பவுடர் வேணும். இந்த 4 பொருளையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சி உருண்டையை வச்சிங்கன்னா எலி இருக்கிற இடமே தெரியாமல் உங்களுக்கு ஓடிடும். ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கிறங்க, அதை நல்லா தூள் பண்ணிக்கிறங்க. அந்த மாத்திரை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு 2 ஸ்பூனு மைதா மாவு, கோதுமை மாவு போடுங்க. அரிசி மாவு போடலாம், கோதுமை மாவு போடலாம். சோறு இருந்தால் கூட நீங்கள் நல்லா நச்சு விட்டு கூட நீங்கள் போடலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை லேசாக தொளிச்சு விட்டு சப்பாத்தி மாவு அளவு பக்குவத்துக்கு நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கிறங்க. பேக்கிங் சோடா அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு மாத்திரை போட விருப்பம் இல்லைன்னா பேக்கிங் சோடா, மாவு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். பல மாதிரியான எலி விரட்டுற இது நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 3 நாளைக்கு செய்யணும். இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிரட்டிக்கிறங்க. உங்களுக்கு லேசாக தனியாக போச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உருட்டிக்கிறங்க. உருட்டி எத்தனை உருண்டை வருதோ, நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எலி நடமாட்டம் இருக்கோ, காருக்குள்ள எது இருந்துக்கா, இல்லை ஐஸ் பெட்டி பின்னுக்கு இருக்கா, வாஷிங் மிஷின் பின்னுக்கு இருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு எந்த இடத்துல எலி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல வைங்க. எனக்கு தொல்லை இருக்கிறது நான் போடுற கொடியோட ஓரத்தில் ஃபுல்லாக நான் வைக்க போகிறேன். இன்றைக்கி எனக்கு அங்கே தான் தொல்லையாக இருக்குது, அதனால் நான் வைக்க போகிறேன். 3 நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சுருங்க. மறந்துடாமல் ராத்திரி நேரத்துக்கு ஒரு 7 மணிக்கெலாம் போய் வச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எலி வந்து இதை வந்து மோந்து பார்த்தாலே ஓடி போயிடும், அவ்வளோ காட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து அதை சாப்பிட்டாலே இது வந்து செத்து போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எதையும் செத்ததை நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செத்ததை நான் பார்க்கல. ஆனால் எலி இப்போ இல்லை எனக்கு. இந்த மாதிரி தடவி கூட நீங்கள் வைக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பேப்பரு, ஒரு அட்டையில் போட்டு, இல்லைன்னா ஒரு ஏதாவது குட்டி குட்டி தட்டு, ஏதாவது வீணாக போகிற தட்டுகள் எது வச்சுருந்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிறேங்க. நான் வந்து வெறும் அட்டையில் வச்சுருக்கிறேன். அப்போ இதை நம்ம அழகாக தூக்கி போட்டுடலாம். அதனால் எனக்கு இந்த இடத்துல, இங்கே தான் வாஷிங் மிஷின் இருக்குது, வெளியே பால்கனியில் தான் இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து எலியோட அழுக்கு இல்லை, அதெல்லாம் பள்ளியோட அழுக்கு மரத்தான் தெரியுது. எலியோட அழுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இல்லை. இப்போ நான் ராத்திரியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொடியில் போடுவேன். ஆனால் 2 நாளைக்கு துணியை போட்டுருவேன். இனிமேல் நான் வந்து டெய்லி காலையில் போட்டு சாயங்காலத்துக்குலாம் எடுத்துடணும். இப்போ இந்த ஓரத்தில் நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த ஓரத்தில் தான் வாஷிங் மிஷின் இருக்குது. அதுக்கு மேலே கொடி இருக்குது. வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே கொடி இருக்குது. என்ன நான் வந்து தப்பு பண்ணுறது, 3 நாளைக்கு என்ன செய்வேன், அப்படியே கொடியிலேயே போட்டுருவேன் துணியை. 3ஆம் நாள் தான் போய் எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறது. அதனால் ஒரு எலி கடிச்சு பிடிச்சான்னு தெரில. ஆனால் எப்படி இதில் இருந்து போகுதுன்னு எனக்கு கண்டறிய முடியலை. ஆனால் எந்த ஒரு எலி வாடையும் இல்லை. இப்போ கொல்லைப்பக்கம் 2 வச்சுருக்கிறேன். ஆனால் கொல்லைப்பக்கமாக இல்லை. ஆரம்பத்தெல்லாம் வரும், அந்த காலி மீதெல்லாம் குதறி போட்டு போயிடும். இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த தொல்லையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா பூனை நம்ம வீட்டில் இருக்குது, அதனால் இப்போ அந்த தொல்லையெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு எலி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் 3 நாளைக்கு வைங்க. அது கண்டிப்பாக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி நிறையா எலி விரட்டுறதுக்கு நிறையா மாதிரி நம்ம செய்வோம். இது ஒரு வழி, அவ்வளோதான். எனக்கு வந்து 3 நைட்டியை வந்து ஒரே நாளில் கிடைக்கல. முதல் ரெட் கலர் கிடச்சிருந்துச்சி, 2வது வாரம் பர்பிள், 3வது வாரம் பிங்க். இந்த பிங்கை கடிக்கும்போது தான் நினச்சிட்டேன், ஏன்னா இது வந்து புது துணி, அந்தளவு பழசு கிடையாது. அப்போ நான் முதல்ல நினச்சி துணி நமுந்துருச்சோ அப்படின்னு நினச்சேன். அந்த 2யும் இது கடித்தோடனே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஊரில் என் தங்கச்சிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது, என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் என் தங்கச்சி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து எலி கடிச்சிருக்குக்கா அப்படின்னு. அப்புறம் தான் நான் வந்து இந்த கலவையை செஞ்சு நான் வச்சேன். இப்போ எனக்கு எலி தொல்லை இல்லை. நான் தாராளமாக துணியை காயப்போட்டு எடுக்கிறேன், அதே இடத்துல தான் காய போடுறேன். ஆனால் எலி தொல்லை இல்லை. 3 நாள் தொடர்ந்து நான் வச்சேன். நீங்கள் அந்த மாதிரி 3 நாளைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல எலி தொல்லை இருக்கோ இந்த இடத்துல வைங்க, வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.